3 பக்கம், மொத்தம் 4 பக்கம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 3 பக்கம் இருந்து எங்களுக்கு அழைப்பு இருக்குது. அது சொல்லி உங்களோட பத்திரிகையாளர் சொல்ல முடியாது, தலைவர் சொல்ல முடியாது. 3 பக்கம் இருந்து அழைப்பு இருக்குது. விரும்புகிறாங்க. ஐயா தான் முடிவெடுக்கணும். அதுதான் நாளைக்கு ஐயா சொல்லுவாருங்கிறது தலைவர் சூசகமாக சொல்கிறாரு. உங்கள்கிட்ட கருத்து கேட்டார். அப்புறம் எப்படி வாய்ப்பு பார்த்து தானே முடிவெடுக்கணும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்குது. மீண்டும் அங்கீகாரம் பெற்ற கட்சியை உருவெடுக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கணும் தானே. அதுதான் வெற்றி கூட்டணி அமையணுங்கிறது ஐயாவினுடைய நோக்கம். ஆனால் ஒன்று மட்டுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 3 கட்சியுமே 3 கூட்டணிகளுமே அன்புமணி அவர்கள் நம்ப தயாரில்லை. என்ன காரணம்னா, அவர் எதையுமே திட்டமிட்டு சுயலாபத்துக்காக மட்டும்தான் செய்வார். மருத்துவர் ஐயா மட்டும்தான் பொது லாபத்துக்காக செய்யக்கூடியவர். அதை எல்லா கட்சியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரியாத போய் மாட்டினாங்கன்னா அதுக்கு ஐயா பொறுப்பு இல்லை, எங்கள் தலைவர் கௌரவ தலைவர் பொறுப்பு இல்லை, இங்கே இருக்கிற நாங்களாம் பொறுப்பு இல்லை. தொடர்ந்து இப்போ பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு நாளைக்கு பாதுகாப்போட இந்த மீட்டிங் நடக்கும்? அதாவதுங்க, பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மருத்துவர் அன்புமணிக்கோ அல்லது மருத்துவர் அன்புமணி சார்ந்தவர்களுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை மருத்துவர் ஐயா தான். மருத்துவர் அன்புமணி கட்சியே இல்லை, அவர் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு செய்தி மட்டும் இல்லாமல் அவர் மனசு எப்படிப்பட்ட மனசு. ஒரு கட்சியை மருத்துவரையாக படம் போட்டுக்கிறது, மருத்துவரையான்னு சொல்கிறது, அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது, செயற்குழு பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறது, எவ்வளோ பெரிய வன்மம். இது ரொம்ப அநாகரிகம் இல்லை? ஆளை விட்டு போய் காவல்துறையில் நீங்கள் கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்துறது. இதை பார்த்துட்டு மக்கள்லாம் கேலியாக சிரிக்கிறாங்க. இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் மருத்துவர் அன்புமணி ஒவ்வொரு நடவடிக்கையும் அவருக்கு பின்னடைவை, அவருடைய வளர்ச்சியை பாதிக்குமே தவிர ஒரு எந்த வகையில் அவருக்கு ஆதரவாக இருக்கா. இதை யாராவது செய்வாங்களா சொல்லுங்கள்? இது மருத்துவரையாங்கிறவர் எப்படிப்பட்டவர்? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தி, அரசியல் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சக்தி. அதோட மருத்துவர் அன்புமணியை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அமைச்சராக்கி கட்சி தலைவர் கொடுத்து, அப்புறம் என்ன நல்ல மனசு தான். நீங்கள் ஏற்கனவே கூட சொன்னேன், நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புக்கு மேலே வருங்கால தலைமுறை அடுத்த தலைமுறையெல்லாம் அன்புமணி ஆதரிக்கணும், அன்புமணி பின்னால் வரும்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை, இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி அன்புமணி வளர்த்தார். அதோட மருத்துவரையா வாயால் சின்னையான்னு சொன்னார். நாங்கள்லாம் சின்னையான்னு பேசணும். அவர் எப்படிப்பட்ட பெருமையோடு இருக்கணும்? இந்த இழிவான அநாகரிகமான செயல் அவர் ஈடுபடலாமா? இது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவருக்கு வளர்ச்சிக்கு எந்த வகையிலே ஆதரவாக இருக்காது. இன்னும் போக போக ஐயா சொல்கிற மாதிரி போக போக தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாமகவுக்கு ஒரு நெருக்கடியான நிலை, அங்கீகாரம் இழந்திருக்கு. அப்போ கூட்டணியில் கூட உங்களுக்கு போதிய தொகுதிகள் கிடைக்குமா? எவ்வளோ தொகுதிகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிற விஷயம்லாம் எப்போ வெளியாகும்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சின்னா மருத்துவரையா தான் தலைமை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் மூலமாக, டெல்லி உயர்நீதிமன்றத்தின் மூலமாக வெளிப்படையாயிடுச்சு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ கூட்டணி பேசணும்னு சொன்னால், கூட்டணி பேசுகிற கட்சிகள் ஐயாவோடு சேர்ந்தால் தான் வெற்றி பெறுவோன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க யார் கூட கூட்டணி? ஐயா கூட தான் பேசணும். ஐயாவை ஆதரிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அன்புமணி கூட கூட்டணி பேசுகிறவங்கலாம் என்ன நிலைமை போவாங்கன்னு தெரியல. இதுதான் இருக்கிற யதார்த்த நிலைமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.